Hi guys, welcome back to our RIYA creation. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா descriptionல வந்துட்டு beat mark plus shake effect ஓட preset அந்த XML ஃபைலா கொடுப்பேன். சோ அந்த preset வந்துட்டு எப்படி alight motionல import பண்றது அப்படினு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். skip பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell iconலயும் all என்ற notification-ஐ click பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு notification வரும். So இப்போ பாத்தீங்க அப்படினா எப்படி இம்போர்ட் பண்றது அப்படினு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு சோ இதல வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா நான் லாஸ்ட்ல வந்துட்டு ஆல் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் லிங்க் அப்படிட்டு ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். சோ அந்த லிங்க் வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் வந்துட்டு உங்களுக்கு அந்த லிங்க் உள்ள போகும். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா லோட் ஆயிடுச்சு. சோ நீங்க எந்த வீடியோ வந்து பாக்குறீங்களோ அந்த வீடியோவோட போஸ்ட் வந்து இங்க இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து ரீட் மோர் அப்படினு இருக்கும். இன் கேஸ் வந்து நீங்க முன்னாடி போட்ட வீடியோஸ் பாக்குறீங்க அப்படினா சோ இந்த இடத்துல 3 டாஷ் இருக்கும். கிளிக் பண்ணீங்க அப்படினா ஹோம் அப்படிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு சோ எல்லா போஸ்ட்மே வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? சோ இதுல வந்துட்டு ரீட் மோர் அப்படின்றதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா அது எல்லாத்தோட லிங்க்குமே கொடுத்திருப்பேன். சோ இதுல வந்து beat mark preset அப்படினு இருக்கும். அதுக்கு டவுன்லோட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணதும் அகைன் ஒரு பேஜுக்கு போகும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல டவுன்லோட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணவா அப்படினு கேக்கும். சோ அது ஓகே கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே? சோ அகைன் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு சோ இந்த இடத்துல shake effect preset இருக்கு. சோ அதையும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ வந்துட்டு shake effect preset-உம் beat mark preset-உம் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிருச்சு. சோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போ ஓபன் பண்ணிக்கோங்க. சோ நீங்க டவுன்லோட் பண்றது வந்து ஃபைல் மேனேஜர்ல டவுன்லோட்ன்ற ஆப்ஷன்ல இருக்கும். சோ அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு டவுன்லோட் சக்சஸ்ஃபுல்லி அப்படினு காமிக்கும் இல்லையா? சோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இப்போ வந்து beat mark preset வந்து கிளிக் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல டாப் கார்னர்ல வந்து சென்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அலைட் மோஷன் காமிக்கும். சோ நீங்க எந்த அலைட் மோஷன் யூஸ் பண்றீங்களோ அந்த அலைட் மோஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணதும் நமக்கு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட்டட் அப்படினு காமிக்கும். சோ இப்போ அகைன் வந்து shake effect preset-ஐயும் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து beat mark ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணோம். சோ இது வந்து shake effect preset. அதே மாதிரி சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் காமிக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட்டட் அப்படின்னு காமிச்சிரும். சோ இப்போ வந்துட்டு அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படினா அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணியாச்சு. சோ நம்ம ரெண்டு preset வந்துட்டு அலைட் மோஷன்ல இம்போர்ட் பண்ணோம். சோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இங்க ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க தான் வந்துட்டு நீங்க இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் beat mark வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? சோ இதுல வந்துட்டு நீங்க இமேजेसலாம் ஆட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ட வந்துட்டு மேக் பண்ணலாம். தென் shake effect preset-உம் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணோம். சோ இதுல வந்துட்டு ஒரு இமேஜ்க்கு நான் ஒரு எஃபோர்ட் கொடுத்திருப்பேன். நீங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு shake effect preset-உம் beat mark preset-உம் வந்துட்டு அலைட் மோஷன்ல இம்போர்ட் பண்ணனும். ஜஸ்ட் இப்போ shake effect preset இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படினா சோ இதுல இருக்க எஃபோர்ட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நிறைய பேர் வந்துட்டு எப்படி அலைட் மோஷன்ல இம்போர்ட் பண்றது அப்படினு கேட்டிருந்தீங்க. சோ அவங்களுக்கான தான் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.